ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எக்கனாமிக்ல ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் பிளானை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? 5 ஆண்டு திட்டத்தை பத்தி பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 5 ஆண்டு திட்டத்தின் தாயகம் என்று எந்த நாட்டை குறிப்பிடுவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா. ஆப்ஷன் ஏ ரஷ்யா. ரஷ்யாவில முதல்ல 5 ஆண்டு திட்டத்தை முதல்ல ரஷ்யாவில தான் செயல்படுத்தினாங்க. ஓகேவா? எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1928ஆம் ஆண்டு தான் ரஷ்யாவில முதல்ல 5 ஆண்டு திட்டத்தை செயல்படுத்தினாங்க. இதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்த நாடுகள்ல வந்து செயல்படுத்தினாங்க. இதுல ஒரு நாடு தான் இந்தியா. அடுத்துதான் இந்தியால 5 ஆண்டு திட்டம் செயல்படுத்தினாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரஷ்யால, அதுக்கப்புறம் தான் அடுத்து நிறைய நாடுகள்ல வந்து 5 ஆண்டு திட்டத்தை செயல்படுத்தினாங்க. அதுல ஒரு நாடு தான் இந்தியா. ஓகேவாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். பொருளாதார திட்டமிடுதல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருளாதார திட்டமிடுதல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்றது பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ஒன் குறுகிய கால திட்டம். குறுகிய கால திட்டம் 1 இயருக்கு. குறுகிய கால திட்டத்தோட டியூரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 இயர். ஓகேங்களா? செகண்ட் நடுப்பருவ திட்டம். நடுப்பருவ திட்டம் அது எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வருடம். ஓகேவா? மூன்றாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொலைநோக்கு திட்டம். தொலைநோக்கு திட்டம் இது எத்தனை வருஷத்துக்கு நடைபெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 இருந்து 25 வருடம். ஓகேவா? பொருளாதார திட்டமிடுதல் 3 வகைப்படும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு குறுகிய கால திட்டம். குறுகிய கால திட்டம் வந்து 1 வருஷத்துக்கு நடைபெறும். செகண்ட் ஒன் நடுப்பருவ திட்டம். நடுப்பருவ திட்டம் வந்து 5 வருடங்களுக்கு நடைபெறும். மூன்றாவது தொலைநோக்கு திட்டம். தொலைநோக்கு திட்டம் என்பது 20 இருந்து 25 வருடம் வந்து நடைபெறும். ஓகேவாப்பா? இதனாலதான் பொருளாதார திட்டமிடுதல் 3 வகைப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? கீழுள்ளவற்றுள் இந்தியாவில் பொருளாதாரம் எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கலப்பு பொருளாதாரம். ஓகேவா? கலப்பு பொருளாதாரம் தான். ஓகேவா? பகுதி சார்ந்த பொருளாதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாளித்துவ பொருளாதாரம். அப்படின்னா பகுதி சார்ந்த பொருளாதாரம் எந்த இனத்தை பொறுத்து வரும் அப்படின்னு அத பேஸ் பண்ணி தான் முதலாளித்துவ பொருளாதாரம் இருக்கு. இது எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல ஆரம்பிச்சாங்க. இங்கிலாந்துல ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? சமத்துவ பொருளாதாரம் அப்படின்னா முதலாளி தொழிலாளி எல்லாரையுமே சமத்துவமா வச்சிருக்கிறது தான் சமத்துவ பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா கலப்பு பொருளாதாரம்னா பொதுத்துறை அண்ட் தனியார் துறை ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது தான் கலப்பு பொருளாதாரம். அப்ப இந்தியாவின் பொருளாதாரம் எந்த வகையை சேர்ந்ததுன்னா கலப்பு பொருளாதார வகையை சேர்ந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन, இந்தியாவில் செயல்படுத்தப்பட்ட பொருளாதார திட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருளாதார திட்டம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நடுப்பருவ திட்டம். ஓகேவா? நடுப்பருவ திட்டம். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல, குறுகிய கால திட்டம்னா 1 வருஷத்துக்கு நடைபெறும். நடுப்பருவ திட்டம் அப்படின்னா 5 வருடத்திற்கு நடைபெறும். தொலைநோக்கு திட்டம் அப்படின்னா 20 இருந்து 25
25 வருஷத்துக்கு நடைபெறும். ஓகேவா? அப்ப இந்தியாவில் செயல்படுத்தப்பட்ட பொருளாதார திட்டம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 ஆண்டு திட்டம். அப்பனா நடுப்பருவ திட்டம். இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்திய திட்ட ஆணையம் எப்போது துவங்கப்பட்டது? இந்திய திட்ட ஆணையம் எப்போது துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1933ஆம் ஆண்டு தான் இந்திய திட்டம் துவங்கப்பட்டது. ஓகேவா? 1938ஆம் ஆண்டு யாரோட தலைமையில தொடங்கப்பட்டதுன்னா நேரு ஆட்சியில தான் துவங்கப்பட்டது. நேரு ஆட்சியில இருந்தப்பதான் இந்தியாவுல 1938ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. ஓகேவா? இந்திய பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கதான் 1938ஆம் ஆண்டு நேரு தலைமையில உருவாக்கப்பட்டது. ஓகேவாப்பா? தேசிய திட்டக்குழு எப்போது துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய திட்டக்குழு எப்போது துவங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1950ஆம் ஆண்டு தான் துவங்கப்பட்டது. எந்த மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் தான் 1950ஆம் ஆண்டு இந்தியாவுல துவங்கப்பட்டது. தேசிய திட்டக்குழு. ஓகேவா? 1950ல மார்ச் மாசம் துவங்கப்பட்டது. ஓகேவா? இந்திய திட்ட ஆணையம் எப்ப துவங்கப்பட்டது? இந்திய தேசிய திட்டக்குழு 1950ல துவங்கப்பட்டது. இந்திய தேசிய ஆணையம் இந்திய திட்ட ஆணையம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய திட்ட ஆணையம் எப்போ நடத்தப்பட்டதுன்னா 1958ஆம் ஆண்டு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். தேசிய வளர்ச்சிக்கு குழுவின் அலுவல் சாரா தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குழுவின் அலுவல் சாரா தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய நாட்டின் பிரதமர். ஓகேவா? இந்திய நாட்டின் பிரதமர் தான். ஓகேவா? தேசிய வளர்ச்சி குழு அலுவல் சாரா தலைவரா யார் இருந்தாங்கன்னா பிரதமர். இந்திய நாட்டின் பிரதமர். ஓகேவா? வேளாண் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்ட 5 ஆண்டு திட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 ஆண்டு திட்டத்துல வேளாண் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டது முதல் 5 ஆண்டு திட்டம். முதல் 5 ஆண்டு திட்டத்தை தான் முழுக்க வேளாண்மையை தான் பேஸ் பண்ணி முதல் 5 ஆண்டு திட்டத்தை வந்து உருவாக்கப்பட்டாங்க. ஓகேவா? இது முதல் 5 ஆண்டு திட்டத்துல இந்தியா வந்து வேளாண்மை சார்ந்த நாடு. இந்திய நாடு வேளாண்மை சார்ந்த நாடு. ஃபைவ் இயர்ஸ் பிளான் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1951 முதல் 56 வரை. ஓகேவா? முதல் 5 ஆண்டு திட்டம் எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா 1951ல இருந்து 56. இந்தியா வந்து வேளாண்மையை சார்ந்த ஒரு நாடு. அப்ப வேளாண் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்ட 5 ஆண்டு திட்டம் எதுனா முதல் 5 ஆண்டு திட்டம். ஓகேவா? கீழுள்ளவற்றுள் தோல்வியை தழுவிய 5 ஆண்டு திட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தோல்வியை தழுவிய 5 ஆண்டு திட்டம். 9th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் 5 ஆண்டு திட்டம். இதுலதான் 3ஆம் 5 ஆண்டு திட்டத்துல 5.6% வந்து டார்கெட் வச்சிருந்தாங்க. ஆனா எவ்வளவு அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.8% மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சு. அதனால முதலில் தோல்வி அடைந்த திட்டம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3ஆம் 5 ஆண்டு திட்டம் தான். ஓகேவா? 5.6%க்கு 2.8 தான் எடுக்க முடிஞ்சு. ஓகேவா?
அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். கீழுள்ளவற்றுள் மிகப்பெரிய வெற்றியடைந்த 5 ஆண்டு திட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் ஐந்தாண்டு திட்டம். 10ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு உற்பத்தியை தான் பேஸ் பண்ணி இருந்துச்சு. 10ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல தான் மிகப்பெரிய வெற்றி அடைந்த நாடாகவும் திட்டமாகவும் இருந்துச்சு. ஓகேவா? ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட். இறுதியாக அமல்படுத்தப்பட்ட 5 ஆண்டு திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்சார உற்பத்தி. ஆப்ஷன் சி மின்சார உற்பத்தி இறுதியாக அமல்படுத்தப்பட்ட 5 ஆண்டு திட்டம். எந்த துறையை டார்கெட் பண்ணி இது வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் வகை திட்டம் மற்றும் வேலை வாய்ப்பு திட்டம். இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் மின்சார உற்பத்தி 5 ஆண்டு திட்டம் வச்சாங்க. ஓகேவா? இறுதியா மின்சார உற்பத்தி 5 ஆண்டு திட்டம் தான் அமல்படுத்தப்பட்டது. 5 ஆண்டு திட்டத்தின் முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 ஆண்டு திட்டத்தின் முக்கிய அம்சம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? தனிநபர் வருமானம் இரட்டிப்பு, 14 வயது வரை கட்டாய கல்வி, வருடம் தோன்றும் 2% வேலை வாய்ப்பு வளர்ச்சி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவை அனைத்தும். ஆப்ஷன் டி இவை அனைத்தும். தனிநபர் வருமானம் இரட்டிப்பாக வேணும் அப்படின்னு இருக்காங்க. ஒவ்வொருத்தோட வருமானமும் அதிகமாகணும் அப்படின்றதுதான் இந்த 5 ஆண்டு திட்டத்தோட முக்கிய அம்சமாக இருந்துச்சு. 14 வயது வரை கட்டாய கல்வி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது 6 முதல் 14 வயது வரை எல்லாருமே அவசியமா கல்வி கற்க வேண்டும், கட்டாயமா கல்வி இருக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் 5 ஆண்டு திட்டத்தோட இது ஒரு முக்கிய அம்சமா இருந்துச்சு. வருடந்தோறும் 2% வேலை வாய்ப்பு வளர்ச்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. வருடந்தோறும் 2% அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில், உற்பத்தி, வேலை இது மூன்றையும் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. எதுனா தொழில், உற்பத்தி, வேலை இது மூன்றையும் பேஸ் பண்ணி தான் வருடம் தோன்றும் 2% வேலை வாய்ப்பு வளர்ச்சி. இப்ப தொழிலோட திட்டத்திலேயே நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிடலாம், உற்பத்தியிலையும் முன்னேற்றம் அடைஞ்சிடலாம். வேலை அப்படின்னா வேலையுமே எல்லாருக்குமே கிடைச்சிடும். அதனாலதான் வருடம் தோன்றும் 2% வேலை வாய்ப்பு வளர்ச்சி. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? இது எல்லாமே வரும். இவை அனைத்தும் தான் சரியான ஆன்சர். ஓகே, இதோட உங்களுக்கு எக்கனாமிக் முடிஞ்சு. இப்ப நம்ம பேசிக் மட்டும் தான் பார்த்திருக்கோம். இதை விட டீப்பா இன்னும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.